நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல் ஒரு ஸ்பானிஷ் பயோகிராஃபி ட்ராமாவாக எடுக்கப்பட்ட தி 47 அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 1970 டைம் பீரியட்ல பார்சிலோனோ அப்படின்ற ஊர்ல இருக்கிற மலைவாசி மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஏரியாவை சுத்தி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படையான தேவையுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்களுடைய ஊருக்கு பாத்தீங்கன்னா பஸ் வசதி அப்படின்றது கூட சுத்தமா இருக்காது. ஸோ ஒரு பஸ் டிரைவரா இருக்க நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா 90s டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரியான அந்த செட் ஒர்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா பஸ் அப்படின்றது ஒண்ணு இல்லாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப நீட்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லாத ஸ்லோவா தான் கொண்டு போவாங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒன் டைம் வேணா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்.